ரீசெண்டா அந்த காந்தாரா மூவி பாத்தீங்களா? அதுல அந்த ஹீரோயின் ரொம்ப கைண்டா இருப்பாங்க, பொலைட்டா இருப்பாங்க, ஹீரோக்கு உதவி எல்லாம் செய்வாங்க. ஹீரோ வந்து துறைமுகத்துல நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப அப்ரூவல் கொடுத்து பெர்மிஷன் எல்லாம் கொடுப்பாங்க. ஹீரோவும் ஓகே இவங்க நல்ல டைப் தான் அப்படின்னு சொல்லி நம்புவார். ஆனா ஃபைனலா என்ன நடக்கும்னா அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த காந்தாரா மேல ஒரு ஆசை. அதை அடையறதுக்காக ஹீரோவை இப்படிதான் பொறுமையா பொலைட்டா நம்ப வச்சு ஏமாத்துவாங்க. இதுதான் நம்ம லா 12 from the book The 48 Laws of Power பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ரீதர். எனக்கு அடுத்த கண்டென்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தாட் அதை ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. இந்த மாதிரி எல்லாம் மத்தவங்களை ஏமாத்தி தான் பவர்ஃபுல்லா இருக்கணுமா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏமாத்தாம நல்லவங்களாவே பவர்ஃபுல்லா இருக்கிறது முடியும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்ணி மத்தவங்களை நம்ப வச்சு ஏமாத்தி இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டாக்டிக்ஸ் எனக்கு உண்மையிலே புரியல. எனிவே, லெட்ஸ் கோ டு த கண்டென்ட். ஆத்தர் சொல்றது என்னன்னா, நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும் எடுக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கே தெரியாம நம்ம செய்யணும். இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஏதாவது கொடுக்கணும். ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்கணும், இல்ல உண்மையான ஒரு ரெப்யூட்டேஷனை கிரியேட் பண்ணிருக்கணும். அதாவது ஹானஸ்டா இருக்கிறது. இந்த சதுரங்க வேட்டை மூவி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொய் சொல்லணும்னா அதுல உண்மையும் கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுரங்க வேட்டை படத்துல கடைசியா வந்து ஹீரோ வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியனை போய் பார்க்க போவாரு. இனிஷியலா அந்த பொலிட்டிஷியனுக்கு இந்த ஹீரோ மேல ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஆனா இவரு பேசுற நிறைய விஷயங்கள் அவருக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுனால இனிஷியலா அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த ட்ரஸ்ட் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா அந்த பொலிட்டிஷியனை கம்ப்ளீட்டா 100 கோடிக்கு ஏமாத்துவாங்க. சோ கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம மத்தவங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கணும். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது எத்தனையோ வகை இருக்கு. கிஃப்ட் மூலமாவோ, இல்ல நம்ம உண்மை பேசுறது மூலமாவோ, இல்ல நிறைய நல்லது செய்யறது மூலமாவோ, இந்த மாதிரி நிறைய வகையா இருக்கு. சோ இதுதான் பர்டிகுலரான விஷயம் நம்ம மத்தவங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த லாங் லாஸ்டிங் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நல்ல விதமா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட எனிமி உங்களை பார்த்த உடனே கொஞ்சமா ரிலாக்ஸா இருப்பாரு. ஓகே, இவங்க நல்லவங்க தான் அப்படின்னு யோசிப்பாரு. சோ அந்த யோசிக்கிற டைம் உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸா யூஸ் பண்ணி, அதாவது பேசிக்கலி ஒரு டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்ணி நீங்க நினைச்சதை செய்யலாம். வாங்க நம்ம ஒரு குட்டி 3 ஸ்டோரிஸ பார்க்கலாம். பாரிஸ்ல இருந்து ஒருத்தர் ஆம்ஸ்டர்டாமுக்கு போறாரு. அங்க போயிட்டு நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு பெரிய வண்டியில தான் போவாராம். பேஷண்ட்ஸ் வரப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாரா, ஆனா காசே வாங்க மாட்டாராம். அதாவது தன்னை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கிட்டாருன்னா, இவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய காசு இருக்கு, எனக்கு காசு மேல ஆசை எல்லாம் இல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை மக்களுக்கு கிரியேட் பண்ணிட்டாராம். சோ எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓகே இவருக்கு காசே தேவையில்லை, ஏன்னா இவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய காசு இருக்கு அப்படிங்கறதுனால, காசு மேல ஆசை இல்லாததுனால ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு, அதாவது பணம், அந்த கண்ட்ரோல் பண்ற பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்தாங்களாம். இவர் என்ன பண்ணாரு, எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ஃபைனலா ஒரே ராத்திரி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாராம். இது வந்து ஒரு ஸ்டோரி. அதாவது ஏமாத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேனிபுலேஷனை கிரியேட் பண்ணி மத்தவங்கள நம்ப வச்சிருக்கிறாரு. 2வது மூவி என்னன்னா, இந்த ட்ராய்னு ஒரு மூவி நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு குதிரைய வந்து பரிசா கொடுப்பாங்க, ஒரு கிஃப்டா கொடுப்பாங்க. இந்த கிஃப்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறோம்னா அதை வாங்குறவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைய வெளியில கொண்டு வருமா, நம்ப ஆரம்பிச்சிருவாங்களாம். அதனால கிஃப்ட் வந்து அந்த குதிரை மூலமா ஒரு கிஃப்ட கொடுத்து அந்த குதிரைக்குள்ள இருக்கிற வீரர்கள்லாம் நைட்டோட நைட்டா வெளியில வந்து அந்த ட்ராய கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. சோ யாராவது கிஃப்ட் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஹாப்பியா அதை ரிசீவ் பண்ணிடாதீங்க. அதுக்கு பின்னாடி அவங்களோட மோட்டிவ் என்ன, நம்மள ஏதாவது ஏமாத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாங்களா அப்படிங்கறத புரிஞ்சு அறிஞ்சு செயல்படுங்க. 3வது ஸ்டோரி. ஒரு ராஜா, அவருக்கு வந்து ஒரு நாட்டை படையெடுத்து தன்னோட கண்ட்ரோல கொண்டு வரணுங்கிறது ஆசை. ஆனா அந்த நாடு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான நாடு, அது எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்பதான் அவரோட சைலண்டான ஒரு தாட் ஒண்ணு வந்துச்சு. தன்னோட பொண்ணை அந்த நாட்டு அரசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்பயுமே அந்த கூட்டணி நடக்கும் இல்லையா, பேச்சுவார்த்தை. ஓகே
நம்ம வந்து அடுத்தது எந்த நாட்டுக்கு நம்ம போர் தொடுக்கலாம் அப்படின்னு இந்த அரசன் கேக்குறப்ப தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த நாட்டை போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. இவரு வந்து இது என்ன இது, அந்த நாடு வந்து நம்மளோட ஃபேமிலி மாதிரி, அந்த நாட்டெல்லாம் நம்ம வந்து போர்த்து எடுக்க முடியாது, நீ இந்த மாதிரி சொன்னது தப்பு, என்னோட பொண்ணு நான் அந்த நாட்டு அரசனுக்கு கொடுத்திருக்கேன், இப்படி பேசினதுக்கு நான் உன்னை தூக்குல போடுறேன்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டர் தூக்குல போட்டுருவாராம். இந்த நியூஸ் வந்து அந்த பக்கத்து அந்த பெரிய பவர்ஃபுல் நாட்டோட அரசனுக்கு போய் கேக்குதான், இந்த மாதிரி உங்க மாமனாரு இந்த மினிஸ்டரே வந்து தூக்குல போட்டாரு இந்த நாட்டை படையெடுக்கலாம்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாட்டு அரசனுக்கு வந்து ஓ என்னோட மாமா எவ்வளவு நல்லவரு, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தாராம். 10 நாள் பொறுத்து ரிலாக்ஸ்டா இருக்கிறப்ப நைட்டோட நைட்டா போயிட்டு அந்த நாட்டை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி தோக்கடிச்சிட்டாராம். தன்னோட பொண்ணையே அந்த நாட்டை ஆளணும், தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வரணுங்கிறதுக்காக பலியாடா கொடுத்திருக்கிறாருன்னா பாத்துக்கோங்களேன். சோ நம்ம இந்த லா மூலமா மத்தவங்கள எப்படி ஏமாத்தி பவர்ஃபுல்லா ஆவறது அப்படிங்கறது தான் கண்டென்ட். ஈவன் தோ எனக்கு இந்த லாலையும் பெருசா ஒரு உடன்பாடு கிடையாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சண்டை போட்டு ஜெயிச்சா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி மத்தவங்கள ஏமாத்தி தந்திரமா ஜெயிக்கிறதுங்கிறது வந்து இதெல்லாம் ஹிஸ்டரியிலே இருக்குது. நம்ம செய்ய தேவையில்ல, அட்லீஸ்ட் செய்யறவங்க கிட்ட இருந்து நம்ம உஷாரா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கண்டென்ட். சோ வித் திஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா share it with your friends and family members because as always sharing is caring. And உங்களை அடுத்த வீடியோல நான் பார்க்கிறேன். Take care and bye.